நாம் இப்போ பார்க்குறது இன்ஸ்டண்ட் குலோப் ஜாமுன் மாவில் நெய் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு எது ஃபேவரட்டாக இருக்கோ அந்த குலோப் ஜாமுன் பவுடர் வாங்கிக்கிங்க. டம்ளரால் நம்ம அளந்துக்கலாம். அப்போ எவ்வளவு வேணாலும் இப்படி ஈஸியான மெத்தடுக்கு சொல்கிறேன். ஒரு பங்கு மாவு எடுத்திருக்கோம். ஒரு பங்கு சர்க்கரை போட்டால் மிதமான ஸ்வீட் இருக்கும். 1.25 பங்கு சர்க்கரை போட்டுக்கிறோம். இதுக்கு 1.25 பங்கு தண்ணி போட்டுக்கிறோம். இதை எடுத்து கொஞ்சம் தூர வச்சிடலாம். இப்போ இந்த மாவில் எதில் எடுத்திங்களோ அதில் 1/4 பங்கு தண்ணி எடுத்துக்கோங்க. தெளித்து அந்த டோவை இறுக்கி பிசையக்கூடாது. அப்படியே போலாக பிசைஞ்சு விட்டு அப்புறமா கடைசியாக கொஞ்சம் இறுக்கமாக பிசைங்க. 1/4 டம்ளரில் 1 டீஸ்பூன் மிச்சமாக இருக்குது பாருங்களேன். இது போல் பிசைஞ்சிட்டோம். கையில் இருக்க மாவு எடுத்துகிட்டு நல்லா கையை கழுவிட்டு அப்படி பண்ணி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இவ்வளோ சாஃப்டாக அப்போ வெடித்து வராது. இப்போ குக்கரை, அதாவது அந்த சிரப்பு பாத்திரத்தை அடுப்பில் ஏற்றி கொஞ்சம் சிம்மிலே வச்சுருவோம். அது அப்படியே கரைஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம பொரிச்சு எடுக்க நான் ரீஃபைண்ட் ஆயில் உபயோகப்படுத்துறதில்ல. கடலெண்ணெயும் கொஞ்சம் நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். மாவு ஒரு 200 கிராம் மாவு இருக்கும். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் போடும்போது நல்ல நெய் வாசத்தோட அருமையாக இருக்கும். நாங்கள் சிறு குழந்தையாக இருக்கும்போது எங்கள் அம்மாலாம் டால்டாவில் பொரிச்சு எடுப்பாங்க. இப்போ அதை ஆரோக்கியம் கருதி நாம் அதை அவாய்ட் பண்ணுறோம். நெய்யிலே கூட பொரிச்சு எடுக்கலாம். அது கொஞ்சம் வெடித்து வரும். அதனால் எண்ணெயும் நெய்யும் கலந்துக்கிறது பெஸ்ட்டு. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த உருண்டையை பாருங்கள், நெய் கொஞ்சம் ஒரு விரலில் தொட்டுக்கிட்டு அரை நெல்லிக்காய் சைஸ் எடுக்கும்போது சரியாக இருக்கும். அமுத்தி தேய்க்காமல் போலாக அப்படி தேய்ச்சி போட்டுடுறோம். அப்போ பாருங்கள், வெடிப்பு வரல. இதுதான் பதம். நீங்கள் கொஞ்சம் மாவு எப்பயும் ஸ்டாக் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாவு ஸ்டாக் வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் தொய்வாக இருந்தால் கூட நீங்கள் அதை கலந்துக்கலாம். அந்த கவரோடு மிச்ச மாவை வைக்கும்போது அடுத்தது இன்னொரு முறை செய்துக்கலாம். அந்த கவரோடு இருக்க மிச்ச மாவை ஒரு சம்படத்தில் போட்டு ஃப்ரிட்ஜுள்ள வச்சிடலாம். இப்போ பாருங்கள், சிரப்பை பார்க்குறோம். அதை உருண்டைகள் பிடிச்சிக்கிறோம். பிசுன்னு ஒட்டணும். ஃபஸ்ட்டு தடவை ஒட்டலை. 2வது முறை நான் அப்படி எடுத்து பார்க்குறேன். ஒரு 2 நிமிஷம் கழித்து பிசுன்னு கையில் ஒட்டுது விரலில். இந்த பதம் வரணும். இப்போ எண்ணெய் சட்டியை அடுப்பில் வச்சுட்டு அந்த சிரப்பில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி கலந்து அடுத்த பக்கம் வச்சுட்டோம். இப்போ உருண்டைகளும் தயாராகிருச்சு. ஒரு திரி போல் திரித்து கொஞ்சம் போடுறோம். அது ரொம்ப ஸ்லோவாக மேலே வரணும். ஒரு ஜாமுன் உருண்டை மட்டும் போட்டு 20% ஃப்ளேமில் நீங்கள் முதல்ல போட்டோன்னே செவக்கக்கூடாதுல்ல. இப்படி பொரித்து எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் 1 பை 1 எப்பயுமே எண்ணெய் காய்ச்சலுக்கு தகுந்த மாதிரி மட்டும் உருண்டைகளை போடணும். நீங்கள் ரொம்ப போட்டிங்கன்னா நுரை கட்டி வந்துடும், வெப்பம் பத்தாது. அதுபோல் எண்ணெய் நிறையா இருக்குது, ஆனால் கம்மியான உருண்டைகளை போட்டிங்கன்னா சீக்கிரம் கருகிரும். இந்த ஜாமுன் எடுக்கிறதுல இது மட்டும்தான் ரொம்ப பெரிய சீக்ரெட்டு. கொஞ்சம் நம்ம எச்சரிக்கையாக இருக்கிறது. இன்னொரு தடவை ரீவைண்ட் பண்ணி நான் சொன்னதை கேட்டுக்குங்க. நல்ல இது போல் செவந்து வந்தோடனே எடுத்துடலாம். 3 நிமிஷத்தில் செவந்து வந்துடும் பாருங்கள். இது போல் கொஞ்சம் ஆறுனோடனே முதல்ல எடுத்த ஈடை போட்டுருவோம். 2வது ஈடு ஒரு 5 நிமிஷம் கழித்து அப்படி போடும்போது வெடித்து வராது. ஜாமுன் ரொம்ப கொலன்னு போகாது. ஜூஸியாக அந்த ஜாமுனில் ஜீரா இறங்கியிருக்கு. கொஞ்சம் ஜாமுனும் ஜீராவும் கலந்து நம்ம சாப்பிடும்போது ரொம்ப தேவாமிர்தமாக, சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரையிலும் குலோப் ஜாமுன் வேண்டான்னு சொல்ல முடியாது. அவங்கவங்க உடல்நிலை வியாதிகளுக்கு தகுந்தது போல் நம்ம கம்மியாக எடுத்துக்கிறோம். ஆனால் எல்லாத்துக்கும் பிடித்தமான இந்த ஜாமுனை இந்த முறையில் செய்து பார்த்துட்டு ஷேரும் பண்ணுங்கள். நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.